மருந்து வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஒரு ஆகாத நாள் இருக்கிறது. அந்த நாளில் மருத்துவரிடம் சென்று அந்த மருந்தை சாப்பிடுகின்ற பொழுது மருத்துவர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரராக இருந்தாலும் அவருக்கு அங்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் மகம் மூலம் என்ற இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது நீங்கள் மருந்து உண்ணாமல் இருக்க வேண்டும் அல்லது மருத்துவரை சந்திக்காமல் இருக்க வேண்டும். மேசம் என்பது தலையை குறிக்கிறது, ரிஷபம் என்பது முகத்தை குறிக்கிறது, மிதுனம் என்பது மார்பை குறிக்கிறது. அந்த மருந்து சென்று அவர்கள் நோயை குணப்படுத்தி அது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் புலிப்பாணி சித்தர் இதை சிறப்பாக கூறுகிறார். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து அன்று முதலில் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், மருத்துவரை காணாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த நோய் விரைவாக குணமடைந்துவிடும். இல்லை என்றால் இழுத்து கொண்டே இருக்கும். அல்லாவின் கருணினாலும் இயேசுவின் கருணினாலும் சிவசக்தியின் கருணினாலும் பேசத் தொடங்குகின்றேன். உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நம் நிகழ்ச்சியில் மருந்து சாப்பிடுவதில் எந்த நட்சத்திரத்தில் சாப்பிட்டால் நமக்கு நோய்கள் விரைவாக குணமடையும், எந்த நட்சத்திரத்தில் சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இந்த ஜோதிடமும் வைத்தியமும் இரண்டும் இரட்டை குழந்தைகள். வைத்தியர்கள் அன்று ஜோதிடத்தை தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் மூலமாக வைத்தியத்தை அணுகியதனால் தீராத நோய்களை எல்லாம் நிறைய பேர் தீர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வைத்தியர்களாக அவர்களை கண்டார்கள். அதனால் வைத்தியர்கள் ஜோதிடத்தை அறிந்து வைத்திருப்பது சிறப்பு. அது தெரியும் பொழுது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நிறைய நோய்களை குணப்படுத்துவதற்கு இது பயன்படும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வைத்தியர்களுக்கும் இது பயன்படும். அதனால் அப்படிப்பட்ட நிலைகளை அகத்தியர் வாதகாவியம் என்ற நூலில் அற்புதமாக கூறுகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. நாள் செய்வதை போல் நல்லவன் செய்ய மாட்டான் என்று சொல்வார்கள். எவ்வளவோ கைராசியான டாக்டர்ஸ் வைத்தியர்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில கேஸ் அவங்களுக்கு இதாகும். மருந்து 10 பேருக்கு கொடுத்துருப்பாங்க, ஒருத்தருக்கு சரியில்லாமல் போகும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், மருந்து வாங்கி சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஒரு ஆகாத நாள் இருக்கிறது. அந்த நாளில் மருத்துவரிடம் சென்று அந்த மருந்தை சாப்பிடுகின்ற பொழுது மருத்துவர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரராக இருந்தாலும் அவருக்கு அங்கு கெட்ட பெயரை உருவாக்கிவிடும். இதுதான் நாள்கள் செய்யக்கூடிய தன்மை. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு வாசனை திரவியத்தை நாம் தடவிது மகிழ்கிறோம். ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் போகிற பொழுது நாம் வேதனை அடைகின்றோம், இந்த இடத்துக்கு ஏன் வந்தோம் என்கின்றோம். அதை நாம் விரும்புவதில்லை. அதுபோல்தான் நாளுக்கும் இந்த மனிதன் உடம்பில் வரக்கூடிய நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிரக சுழற்சி இல்லாமல் இந்த உடம்பில் எதுவுமே நிகழாது. நம் உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. அந்த 9 துவாரங்களும் 9 கிரகங்களால் இயக்கப்படுகிறது. மேசம் என்பது தலையை குறிக்கிறது, ரிஷபம் என்பது முகத்தை குறிக்கிறது, மிதுனம் என்பது மார்பை குறிக்கிறது, கடகம் என்பது இருதயத்தை குறிக்கிறது, சிம்மம் என்பது வயிற்றை குறிக்கிறது, கன்னி என்பது தொப்புளை குறிக்கிறது, துலாம் என்பது அடிவேரை குறிக்கிறது, விருச்சகம் என்பது மறைவிட ஸ்தானங்களை குறிக்கிறது, தனுசு என்பது தொடைகளையும், மகரம் என்பது முழங்காலையும், கும்பம் மீனம் என்பது பாதங்களையும் கணுக்கால்களையும் குறிக்கிறதாக இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு அங்கங்கள் 12 மடிப்புகள் நம் உடம்பில் இருக்கின்றன. அதனால் கிரகங்கள் நம் உடம்பை, இயக்கத்தை, இந்த பிரபஞ்சத்தை அது ஆள்கின்றன. அதனுடைய சாதக பாதங்களை வைத்தே நோய்களின் தன்மை இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அந்த சாதகமான நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வெற்றி அடைகின்றன. யானைக்கு நிலத்தில் பலம், முதலை தண்ணீரில் பலம். யானை தண்ணீரில் இறங்கினால் முதலை யானை கொன்றுவிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்தில் பலமாக இருக்கிறது. அத்திமரம் தண்ணீர் போட்டவுடன் பலமாகிவிடும். இதே நீங்கள் மாமரத்தை, மற்ற மரங்களை நீங்கள் தண்ணீரில் போட்டால் உளுத்து போய்விடும். இப்படி இடம் பொருள் யாவல் என்று நாம் சொல்லுவதைப் போல ஒவ்வொருவரும் மருத்துவரிடம் செல்லுகின்ற பொழுது இந்த அவசர சிகிச்சைக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அன்றைக்கு இந்த தேதி தானே போக வேண்டும் முடியல. மற்ற வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுது இந்த நட்சத்திரம் வருகிறதா என்பதை நீங்கள் காலாண்டில் பார்த்து கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன். அந்த நட்சத்திரம் அன்று நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் இருக்க வேண்டும். மருத்துவரை சந்திக்கக்கூடாது. அந்த நாளில் மருந்தும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவசர சிகிச்சைகள் மட்டும் விதிவிலக்கு.
அது விதியினுடைய பயன். சில மாற்ற முடியாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கின்றன. நாமாக முடிவெடுக்கக்கூடிய சில ஒரு சுகருக்காக வைத்தியத்துக்கு செல்கிறோம், ஒரு பிபிக்கு செல்லுகிறோம், ஒரு கிட்னி சம்பந்தமாக போய் மருத்துவரை பார்த்து வரலாம் என்று ஒரு டாக்டர் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுது, இந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு இந்த நட்சத்திரம் வருகிறதா என்பதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் நட்சத்திரத்தை கேட்டு அந்த நாளில் வந்துவிட்டாலும் அவர்களுக்கு மருந்தை எழுதி கொடுத்தாலும் இன்று சாப்பிடாதீர்கள், நாளை சாப்பிடுங்கள் என்று சொல்லுவது வைத்தியத்தில் வெற்றியடைவதற்கான ஒரு சூட்சமம். வருகின்றவர்களை காப்பாற்ற வேண்டும். நோயாளிகளை காப்பதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் அனைத்தும் வகுக்கப்பட்டதை தவிர அவர்களை அச்சுறுத்த அல்ல. அதனால் அவர்களுக்கு அந்த மருந்து சென்று அவர்கள் நோயை குணப்படுத்தி அது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு வளத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் இப்படிப்பட்ட ரகசியங்களை எல்லாம் புலிப்பாணி சித்தர் இதை சிறப்பாக கூறுகிறார். அந்த வரிசையில் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தால் அவர்கள் மகம் மூலம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்வினி மேசராசியில் பிறந்தவர்கள், அஸ்வினி மூலம் அன்று இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் காலாண்டில் வருகின்ற பொழுது அந்த உங்கள் நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு மூல நட்சத்திரம் வருதா, அன்னைக்கு மக நட்சத்திரம் வருதா, அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்காதீங்க, மருத்துவர்களை சந்திக்காதீர்கள், அன்று எந்த மாத்திரை மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டாம். அவசர சிகிச்சைகளுக்கு விதிவிலக்கு. நாமாக முன்பதிவு பெற்று பார்க்கக்கூடிய வைத்தியங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை செய்யும். மருத்துவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் அவருக்கு பெயரை கெடுத்திருக்கிறது. அதனால் இது இயற்கையாக ஒரு சிலருக்கு அமைந்துவிடும். அதனால் அந்த கஷ்டம் வைத்தியருக்கும் கொடுக்க வேண்டாம், நீங்களும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு இதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா, நீங்கள் மகம் மூலம் என்ற இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது நீங்கள் மருந்து உண்ணாமல் இருக்க வேண்டும் அல்லது மருத்துவரை சந்திக்காமல் இருக்க வேண்டும். அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்களா, உதாரணத்துக்கு இவைகளெல்லாம் சொல்லுகின்றேன். பரணி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பூரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் மருத்துவரை அணுகாமல் இருக்க வேண்டும், மருந்து சாப்பிடாமல் இருக்க வேண்டும். அதேபோல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படி உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு முறையாக நீங்கள் பார்த்து செய்யும் பொழுது வெற்றி உண்டாகும். அதேபோல் அஸ்வினி பரணி கிருத்திகை மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் சித்திரை என்ற 2 நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் நீங்கள் மருந்து அன்று சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் சதயம் சுவாதி இந்த 2 நட்சத்திரம் வருகின்ற நாள் மருத்துவரை சந்திக்காமல் இருக்க வேண்டும், மருந்து சாப்பிடாமல் இருக்க வேண்டும். புனர்பூசத்தில் பிறப்பவர்கள் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து உண்ணாமல் இருக்க வேண்டும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்திரட்டாதி அனுசம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து அன்று முதலில் சாப்பிடாமல் இருக்க வேண்டும், மருத்துவரை காணாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த நோய் விரைவாக குணமடைந்துவிடும். இல்லை என்றால் இழுத்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் இதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கிறது. எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீர்களோ அந்த நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதேபோல் ஆயிலத்தில் பிறப்பவர்கள் ரேவதி கேட்டை இதெல்லாம் ஒரே கிரகத்தை சார்ந்த நட்சத்திரங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீர்களோ அதற்கு சொந்தமான 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 2 நட்சத்திரங்களில் நீங்கள் செய்யக்கூடாது. அதேபோல் நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அஸ்வினி மூலத்தில் சாப்பிடக்கூடாது. அதேபோல் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூராடம் பரணி இந்த 2 நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிடக்கூடாது, அன்று முதலாக மருத்துவரை சந்திக்க கூடாது. அதேபோல் உத்திர நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் உத்திராடம் கிருத்திகை என்ற நட்சத்திரத்தில் நீங்கள் முதலில் மருந்து உண்ணக்கூடாது, அன்று முதலில் உங்கள் நோய்க்காக மருத்துவரை சந்திக்க கூடாது. அதேபோல் அஸ்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் திருவோணம் ரோகிணி என்ற நட்சத்திரத்தில் நீங்கள் மருந்து உண்ணக்கூடாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் அவிட்டம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் புதிதாக மருந்தை உண்ணக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் திருவாதிரை சதயம்
என்ற 2 நட்சத்திரத்தில் நீங்கள் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. விஷாக நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் புனர்பூசம், பூரட்டாதி இந்த 2 நட்சத்திரம் வருகின்ற நாளில் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் உத்திரட்டாதி, பூசம் என்ற 2 நட்சத்திரத்தில் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ரேவதி, ஆயில்யம் என்ற 2 நட்சத்திரத்தில் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது, முதலில் உங்கள் நோய்க்காக மருத்துவரை அணுகக்கூடாது. மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் அஸ்வினி, மகம் என்ற 2 நட்சத்திரத்தில் முதலில் மருந்தை சாப்பிடக்கூடாது, நீங்கள் மருத்துவரை காணக்கூடாது. பூராட நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பூரம், பரணி என்ற 2 நட்சத்திரத்தில் புதிதாக மருந்து சாப்பிடக்கூடாது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் உத்திரம், கிருத்திகை என்ற 2 நட்சத்திரத்தில் புதிதாக மருந்து சாப்பிடக்கூடாது. திருவோண நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் அஸ்தம், ரோகிணி என்ற நட்சத்திரத்தில் நீங்கள் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் மிருகசிரிசம், சித்திரை என்ற 2 நட்சத்திரங்களில் புதிதாக மருந்தை சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. சதய நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் திருவாதிரை, சுவாதி என்ற 2 நட்சத்திரத்தில் நீங்கள் புதிதாக மருந்து சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பூரட்டாதி கும்பராசி பிறந்தால் சரி, மீனராசியிலும் வரும். அந்த நட்சத்திரமாக நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துவிட்டால் நீங்கள் புனர்பூசம், விஷாகம் என்ற 2 நட்சத்திரத்தில் புதிதாக மருந்து சாப்பிடக்கூடாது, மருத்துவரை காணக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் பூசம், அனுசம் என்ற 2 நட்சத்திரத்தில் உங்களுக்கு பகை நட்சத்திரமாக வருவதனால் அந்த நாளில் நீங்கள் மருந்து சாப்பிடக்கூடாது, புதிதாக சாப்பிடக்கூடாது, புதிதாக அன்று மருத்துவரை காணக்கூடாது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஆயில்யம், கேட்டை என்ற 2 நட்சத்திரத்தில் மருந்து புதிதாக சாப்பிடக்கூடாது, முதலில் நீங்கள் வைத்தியரை போய் பார்க்கக்கூடாது. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் விரைவாக குணமடைந்துவிடும். இந்த நான் சொன்னக்கூடிய உங்களுக்கு பகை நட்சத்திரத்தில் நீங்கள் போய் மருந்தை நீங்கள் எடுத்தால் வருடக்கணக்காக அந்த நோய் இழுத்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களுக்கும் நோய் தீராது, மருத்துவர்களுக்கும் கெட்ட பெயர் உருவாகும். அதனால் மருத்துவர்கள் தெரிந்து கொண்டு இதை கடைபிடிக்கும் பொழுது மருத்துவத்தில் உங்களுக்கு நல்ல பெயர்களும் நல்ல வெற்றியும் அவர்களுக்கு மருத்துவ செலவும் குறைந்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். இதை கண்டுபிடித்து தந்த புலிப்பாணி சித்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லி நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. அதேபோல் உங்களுடைய சகல சந்தேகங்களுக்கும் உங்கள் நட்சத்திரப்படி ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் ஒரு நாள் இருக்கிறது. கண் மருத்துவத்திற்கு ஒரு நாள் இருக்கிறது, எந்த நாளில் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அதேபோல் ஆப்ரேஷனுக்கு ஒரு நாள் இருக்கிறது, பல்லுக்கு ஒரு நாள் இருக்கிறது, இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு பார்க்க ஒரு நாளும் நட்சத்திரம் இருக்கின்றன. அதனால் அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தெரிந்து பலனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.